இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? ஜேகே அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். உனக்கு ஆகணும்டா போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கற நீ வந்து விட்டா தன்னுடைய ஒபினியன். சீ இதெல்லாம் ஒரு ஜோக்கா? ஒண்ணும் தெரியாத மண்ணுக்கு மட்டமாவே. ஆமாம்மா, ஏதோ பாட்டெலாம் போட்டுருக்காங்க. சும்மா சும்மா இதை எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. அந்த ட்ரெஸ் இது புது லுக்கில் வந்திருக்கிறேன் நண்பர்களே. குட் பை அக்லி அஜித் போட்டுருக்கா சார். அந்த மாதிரி இருக்கிறதுலே ஒஸ்ட் கெட்டப்ல வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு வந்தேன். இது என்கிட்ட இருக்கிறதே கூஃபியஸ்ட் ஷர்ட்டை போட்டு சேவ் பண்ணிட்டேன். ஃபுல் ஷேவ்ல வந்திருக்காராதான் ஒண்ணுமே புரியல. இந்த லுக் நல்லா முடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஓகே, எனிவேஸ் ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ அண்ட் வெல்கம் பேக் டு ரெடிட் ரீகேப். போன வாரம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, பார்த்தா தெரியும், வாங்க பார்க்கலாம். ஆனா இன்ட்ரோக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் சர்பட்டா மீம்ஸ் போட்டிருந்தீங்க. நான் பார்க்காம வந்து வச்சிருக்கேன். எல்லாம் இப்போ பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஜாலியா இருக்கும். போலாமா? பிரகலைகள் ஆரம்பம். டாப் வீக்லி. Why this guac guac guac? Actor Sivakarthikeyan said, "Sir, I live in ICR 25 km away from Chepauk, but when you enter Chepauk, I can hear the sound there." இப்போ அவர் என்டரே ஆகலன்றது தான் புதிய செய்தி. அது போடலன்னு நினைக்கிறேன். நல்லா வெந்திருக்குது, வேண்டாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, தோனி ஸ்ட்ராட்டஜி. கடைசி நேரத்துல வந்து அப்படியே நான் வர மாட்டேன். தட் ஃப்ரெண்ட் ஹூ கேன்சல்ஸ் டிராவல் பிளான்ஸ் அட் தி லாஸ்ட் மினிட் தான் தோனி. இது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். பட் நான் எதிர்பார்த்தேன்றதை விட கடைசி நாள் இல்ல ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுற நாள் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ருத்ராஜை வந்து கேப்டனா போடும்போது 2023ல இப்படிதான் பண்ணாங்க. கரெக்டா ஐபிஎல்க்கு ஸ்டார்டிங்க்கு முன்னாடி நாள் நைட்டுன்னு நினைக்கிறேன், அப்பதான் ரிவீல் பண்ணாங்க. அது வரைக்கும் ரிவீல் பண்ணல. ஸோ அந்த மாதிரி தோனி வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ரிட்டையர் தான் ஆயிட்டாரு. வரைக்கும் சொல்லல, பட் 2 வாரங்க அப்புறம் வர்றதுக்கு இடம் இருக்காது. போஸ்டத்துக்கு வருவா இடம் கொடுப்பாங்களா? இல்லடா உனக்கு இடம் இல்ல. சாம்சனே இருக்கும்போது அதான் they found a best replacement and அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு பீக் ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கான் சாம்சன். அது போற நல்ல ஒரு என்ன சொல்ற ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஸோ வந்து சிஎஸ்கே டசன்ட் நீட் தோனி எனிமோர். அது அவருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு டிரான்சிஷன் பண்ணிட்டு அப்படியே விலகிட்டாரு. தெரிஞ்ச இதுக்கப்புறம் வரமாட்டாரு. இது இன்னொரு சூழ்ச்சி என்னன்னா, ஐபிஎல் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு சொன்னாதான் நீங்க டிக்கெட்டை வந்து புக் பண்ணாம இருக்க மாட்டீங்க. 2 வீக்குள்ளனா நிறைய பேர் ஆல்ரெடி புக் பண்ணிருப்பாங்க. சோ அத அப்படியே இது பண்றாங்க. இப்ப கூட 2 வீக் அப்புறம் வருவாரா இல்லையான்னு சொல்லல. சோ அத வச்சு நிறைய பேர் புக் பண்ணுவாங்கன்றது கூட ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம். கான்ஸ்பிரசி தியரி பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து தோனி வச்சு தான் மில்க் பண்ணாங்க டிக்கெட் பிரைசஸ் எல்லாம். சோ அதனால கூட இருக்கலாம். சரி, கமிங் டு திஸ், இதுக்கப்புறம் தோனி இல்லனா கம்மியா பண்ணாங்க. எனக்கு ஜாலியா இருந்தது. நிறைய பேர் பழைய லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. அதுல வந்து சிவகார்த்திகேயன் இப்படி சொல்லி இருக்காரு, 1 கிலோமீட்டர் தண்ணி கேட்டனாலே எது கேட்காது. அதாவது கலாய்க்கிறதுக்கு வெறியால் தேவையில்லைன்ற மாதிரி 25 கிலோமீட்டர் ஓஜி இஸ் பேக்னு வேற சொன்னாரு. அவர் வரவே இல்லை. Marriages are scary when you meet someone like this. உங்களுக்கு உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சண்டை வந்துருச்சு, நீ என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா அடிப்பேன். ஆமா சார், என் மேல தப்பு இருந்தாலும் இல்ல இப்ப அப்படி இருந்தா எப்படி லவ் பாமியும் சார்? அப்படிலாம் இல்ல சார், அப்படிதான் சார் நானு. இது வந்து இந்த சாஃப்ட் கேர்ள்ஸ் வெர்சஸ் ரகட் கேர்ள்ஸ், இத வச்சு நான் வீடியோ போடலாம்னு இருக்கேன் நினைக்கிறேன். தப்பு உங்க பேர்லங்கறீங்க. சாஃப்ட் கேர்ள்ஸ் எங்க அம்மா அப்படிதான் சொல்லி இருக்காங்க. யார வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவனுங்களுக்குலாம் நம்ம அடங்கி போவே கூடாது. அது வேறம்மா, உங்க அம்மா சொன்னது வேற மேட்டர். இது நம்ம ரமணா இல்ல, வேற ரமணா. நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டதுதான் வரணும். அவங்களுக்குலாம் அடங்கி போக கூடாது மோனிகா. அது யாரா இருந்தாலும் சரி, நான் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் ராங்ன்றத நான் சொல்லிக்கிறேன். ரகட் கேர்ள்ஸ்னு என்ன மீன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாம இருந்தது. இப்ப தெரியுது இது என்ன ரகட் கேர்ள்ஸ். அது வந்து வேற மாதிரி இருக்கு. அதுல ஒரு கர்வம் இருக்கு பாத்தீங்களா. அடிச்சிருவேன். மைக்கு கிடைச்ச உடனே பேசணுன்றதுக்காக பேசினாங்களா இல்ல உண்மையிலேயே அவங்க மென்டாலிட்டி தெரியல. I'm sure this is rage bait done by Vijay TV because I'm not believing that someone is actually proud and giving an open statement. ஆனா domestic violence is domestic violence. இது வந்து பெருமைப்படுற விஷயமோ இல்ல சிரிச்சிட்டு கடந்து போற விஷயமோ இல்ல. இவங்க வந்து பெருமைப்படுறாங்க. சரி, ஓகே நண்பர்களே, இட்ஸ் தட் டைம். சர்பட்டா மீம்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. நான் எதையுமே பார்க்கல, இப்போ பார்க்க போறேன், வாங்க. காப்பிரைட் சர்பட்டா. Good morning coach. Good morning coach. Good morning. ஓ பிகில கேக்கல. Good morning coach. கேக்கல. Good morning coach. சத்தமா. Good morning coach. Good morning coach.
இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ரேண்டமா வியர்டா நல்லா இருக்கு. தூக்குதுரை ஃபார் எவ்ரி சாங், சர்பட்டா ஃபார் எவ்ரி டயலாக். அப்பா, ஹூ ஸ்டார்டட் திஸ் ட்ரெண்ட்? ஃபர்ஸ்ட் பேட் வேர்ட்ஸ்னு வந்தது, அதுக்கப்புறம் பாட்டு வச்சு, அதுக்கப்புறம் இப்போ டயலாக் வச்சு, இன்னும் எவ்வளவு தூரம் அந்த மீன் டெம்ப்ளேட் போகுதுன்னு பார்க்கணும். கபிலனுக்கு புல்லும் ஆயுதம். அவனை சிரிக்க வேணாம் சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கு. இப்ப சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிடுவா மச்சான். இப்ப சொல்ல வேண்டாம். ப்ராமிஸ். மதர் ப்ராமிஸ். நல்லா இருக்கு, ஆனா பெர்ஃபெக்ட்டா பண்ண மாட்டாங்க. அது எனக்கு மிஸ் ஆகுது. ஒண்ணு டயலாக் ரெண்டு முடியும் போது சார். அடுத்த சீன் போயிடணும், அடுத்த டயலாக் வரும்போது கரெக்டா சிங்க் பண்ணி டபுள் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும். கட் அதான் நல்லா பண்ணி கட் பண்ணி இருக்கும். கரெக்டா இது எதிர்பார்த்தது. பேசும்போது வைக்கணும். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். நல்லா நல்லா குடி. இது என்னப்பா ஹிந்தி பாட்டு வருது? டக்கரா இருக்கா? பாத்தேலா, தானா வராது. பாத்தேலா, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இதெல்லாம் தானா வராது. என்ன இதுன்னு தெரியல, இது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாப்போம். இந்த சிரிப்புக்கு போட்டான் பாரு. பாத்தேலா, இதெல்லாம் தானா வராது. சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தாதான் வரும். என் பிள்ளை இதே டீம்ல பாடம் பாருக்கா. கருக்கா ரொம்ப ஓ, இது சந்தானா இது. ஜாலியாக இருக்கும் எங்க ஏரியா. அந்த இது அவங்க பொண்ணு பாடும், அதுக்கப்புறம் சந்தானா பாடும். மேல படுப்போம் தூங்கி எந்த டீய குடிப்போம் அடுத்துன்ன ஜோரியா நாஸ்டா கூட சோரியா. சிரிச்சா நாங்க சிரிப்போம், கால மரிச்சா மூஞ்ச ஓடப்போம். தம்பி சாரி நசாலியா இல்ல கைய மாலியா. வந்துட்டா பொண்ண கேட்டு சைலண்டா நீ தட்ட மாத்து என் பிகர் தோப்பனார். நீதான் என் மாமனார், நீதான் என் மாமனார். சாமி கேட்டுக்கிறீங்களா? நீங்க உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தா வளர்த்துக்கிறீங்க. ஆனா நான் என் பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்லி தரல. ஆன் ஸ்பாட் எடுத்து விட்டா பாத்தீங்களா? இப்ப தெரிஞ்சா நாங்க யாருன்னு. இது வந்து இந்த படம் தானே, டகால்ட்டியா ஏதோ ஒண்ணு. எம்எஸ் சீன் ஞாபகம் ஏ ஒண்ணா? நாங்க ஆச்சரியமா இருப்போங்க. நாங்க ஏதோ ஒண்ணு. செம்ம சிங்க். யாரு பண்ணிருக்கா? இமேஜின் யூசர் நேம் 6 இவர் தான் பண்ணாரா இல்ல எங்க இருந்து எடுத்தாரான்னு தெரியல. பட் whoever did this, so credits you நான்தாண்டா லியோ. ரோச்சா சக்குடன் போஸ்ட் காஸ் ஆஃப் லவ் கர்மா அதுவும் பார்த்தேன். கர்மா இல்லாம இருந்தா யாரோ வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ரெடிட், அதனால அப்படி வச்சிருக்கோம். தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் தேங்க்யூ யூ நான்தாண்டா லியோ. லியோவுக்கு நன்றி. நான்தாண்டா லியோ. சிங்கம் ரோஸ். என்ன எடுத்து பேசுறியா? தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டை பண்டிகாட்ல தாமிரபரணி ஆத்துல குடிச்சிருந்த எனக்கும் சரி, சென்னை சிட்டில கூவாத்து நாத்தத்துல கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க உனக்கும் சரி, எல்லாருக்கும் காக்கி ட்ரெஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் சிங்கத்தை நெத்திலையும் தோல்லையும் தையா வச்சிருப்பாங்க. நான் என் நெச்சில வச்சிருக்கேன் ஏசி. அதனால உனக்கு ஏசி போட்டு, நான் ஏசி இல்ல அதனால எனக்கு ஏசி போட தரும். அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். இது நான் முன்னாடியே பார்த்துட்டேன், பட் ஸ்டில் நல்லா இருக்கு. டியூட் சர்பட்டா நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த குவாலிட்டியை பார்த்தாலே தோணுது. அந்த மீம் கடைசியில் ஒன்று வச்சிருப்பான் பாருங்க, அதுக்காகவே ஃபுல்லா அப்படியா தெரியல. சாப்பிட்டியா? இல்லடா, இனிமேதான். நீ சாப்பிடு. எப்படி? சோறு தான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? எதுவும் கலாய்க்கிறேன்னா சொல்லிட்டு. உங்களே யாரும் கலாய்க்கல மேடம், நீங்க தான் அவனை ரொம்ப நாளா கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆசையா லவ் சொல்ல வந்தவங்கிட்ட வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்லி கலாய்ச்சேன். அப்புறம் அவனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கலாய்ச்சேன். அப்புறம் பிரெக்னென்ட்னு கலாய்ச்சேன். அப்போ உன் குழந்தைக்கு டைப்பர் மாத்த விட்டு ஜோக்கர்னு கலாய்க்கிறேன். என்ன மனுஷரி நீலா? சை. என்ன லவ் பண்ணானா? ஆமாண்டி, அவனை லவ் பண்ணான். அவனை ரிஜெக்ட் பண்ணது தப்பு தான். பதிலுக்கு நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு போ. நீ ஆட்டிக்கிட்டு கனடா கல்யாணம் போய் அடுத்த பிள்ளை பத்துக்கிறதுல பிஸி ஆயிடுவ. அவனே யாரு கல்யாணம் பண்ணுவான்? அவன் லைஃபே தொலைச்சிட்டு. அடப்பாவிகளா, என்னடா இடிச்சு. யாரு பண்ணது? இட்ஸ் மீ அர்ஷத் தான். இட்ஸ் மீ ARS அர்ஷத். கடைசியில் இந்த எடிட் இருக்கே அதுதான். பட் ஸ்டில் இந்த அளவுக்கு வரலங்க இந்த சந்தானம் நான் தாண்டா. ஆமா ஆமா, அது செமையா இதெல்லாம் தானா வராது. அண்ணா 2 பரோட்டா. அதெல்லாம் பரோட்டா. லெட்ஸ் கோ. பரோட்டா.
அந்த பரோட்டா ஒண்ணுக்கும் ஒண்ணு இருக்கு. கரெக்டான கோமா டயலாக்லாம் அதை போட்டுடலாம். பார்த்துனே இருக்கு, ஒரு நிமிஷம் பேசினே இருக்க நீ. இது வச்சிருக்கலாம். அப்புறம் வெக்கப்படுறதுக்கு ஒண்ணு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்கு. எல்லாம் எவ்ரி எமோஷன் கன்வேட் இன் தட் சீன். Eat 5 star, do nothing. ஏப்பா ஓப்பா போப்பா எப்பா போப்பா உங்களை இங்க எல்லாம் தேடினேன் தெரியுமா? தேங்க்யூப்பா, நீ எதுவும் செய்யல. என்னோட எப்பா போப்பா கிடைச்சிட்டாங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். கம் லெட்ஸ் கோ ஹோம். எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. Eat 5 star, do nothing. once again random இந்த FT1 நினைக்கிறேன். இவர் தான் இந்த ட்ரெண்டை வச்சு மில்க் இவர் மீமே ஒரு 4-5 மீம் மேலேயே நான் பார்த்துருப்பேன். இப்போ நம்ம பார்த்ததுலேயே 2-3 மீம் அவரது தான். நான் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துட்டேன். இந்த மீமை நான் பார்த்தது இல்லை. எப்பா தேங்க்யூப்பா. பாலக்குடி குடிக்க மாட்டேனே. அப்பா கிட்ட சொல்லிடுவேன். இதை வச்சு எத்தனை பண்றாங்க. இப்ப நான் குடிக்கிறேன். ஆனா ஸ்கூல்ல என்ன பண்ணுவ? டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணுங்க பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ். இதோட 4 பிஸ்கட்ஸ்ல இருந்து அவனுக்கு கிடைக்குது ஒரு கிளாஸ் பால் எனர்ஜி. அதுவும் அவனுக்கு தெரியாமலேயே. பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ் நாளைக்காக இன்றைக்கே. இந்த ஒரு இதை வச்சு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுவோம். மௌனராகம் தொடரில் பரபரப்பான சீரியலா? டாடிக்கு பிறந்த பொண்ணே கிடையாது. நீ டாடின்னு சொல்றியே, கார்த்திக் சார் அவரோட நிமிடங்களுக்குள்ளாகும் சுத்தி. இதுல இருக்க ஆதர். சீரியல் மாதிரி போட்டுக்காங்க. கார்த்திக் கிருஷ்ணா என் டாடி இல்லையா? ஸ்டாப் ஆகும் பாருங்க. சொல்லவே அவர் என் டாடி இல்லையா? கேக்குற கேள்விக்கு இப்ப பதில் சொல்ல முடியுமா முடியாதா? விறுவிறுப்பான தருணத்துடன் மௌனராகம். நான் பார்த்துட்டேன். ஒன் ஆஃப் த ஃபேவரட் மீம்ஸ் இந்த ட்ரெண்டில். யாரு பண்ணது? once again. புரியல என்னடா? பிரிஞ்சிடலான்னு சொல்றேன். என்னடா முட்டாள்தனமா பேசுற? நான் பிராக்டிக்கலா பேசுறேன் ஆதி. ஏன்? எதுக்கு? நம்ம லவ் பண்ணது தப்பு இல்ல ஆதி. இந்த ஊர்ல பிறந்ததான் தப்பு. இன்னொரு ஜென்மோன்னு இருந்தா இந்த ஜாதி மதம் இல்லாத ஒரு உலகத்துல அப்ப நம்ம கண்டிப்பா சேருவோம். I love you. But goodbye. கடைசியா வச்சிருக்கான் பாருங்க இந்த கேரக்டர் ரோஸ். But goodbye. But goodbye. நான் அப்பவே சொன்னேன்ல நல்ல பிளேயர். பேசாம இரு. 3 நாளா ஸ்டேட் பிளேயர் லிஸ்ட் வச்சு உட்கார்ந்திருக்கேன். அவன் பிளேயர்லாம் கிடையாது, ஏதோ லக்ல அடிச்சிருக்கான். ஸ்டேட் லிஸ்ட் தேனா எப்படி கிடப்பான்? பிரேம மாத்துறது தான் பயங்கரமா இருந்தது. ஆக்சுவலாவே வந்து மாசின் மாதிரியே இருக்கு. நட்பே துணையா? சிங்க் சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கொஞ்சம் இன்டர்வியூ மாதிரி ஒருவன் ஜன்னல் பெற்ற ஜாக்கெட். இந்த எனக்கு இதுல பிடிச்ச டயலாக், எனக்கு இதுல பிடிச்ச டயலாக் வந்து இதுதான். அம்மா ஒரு பேசுனே இருக்க நீ. அந்த ரங்கன் வாத்தியார் டயலாக். பழனகண்டுக்கு ஒரே ஆட்டத்துல ஒருத்தர் எப்படி ஆடுவா நல்லா தெரியும். நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. இப்பதான் எல்லாரும் ஓரளவுக்கு இந்த டியூடையே வந்து சாப்பிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்தாங்க. உண்மையிலே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாம்பு போட்டது அந்த நாங்க 4 பேர். இதெல்லாம் வந்து எந்த ஒரு எப்படியும் டிஃபைன் பண்ண முடியாது. மியூசிக் பிரச்சனை விட லிரிக்ஸ் தான் பிரச்சனையா இருக்கு நிறைய பாடல்கள்ல. அந்த ஆரா அது இதுன்னு 10க்கு 10 நீஷ் ஆடியன்ஸுக்கு தான் அந்த விஷயம், அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பிடிக்கும்ன்றத விட அவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து அப்பீலிங்கா இருக்கும். அதை வந்து மெயின் ஸ்ட்ரீமா கொண்டு போறோம்னு நினைக்கிறது, அதுவும் மீம் வார்த்தைகள் கொண்டு போனது பாட்டுக்கூடைய ஒரு புது கிரியேஷனாவே இல்ல, புது கண்டென்ட்டா இல்ல. இப்ப வந்து இந்த நல்லா இருப்போவே எடுத்துக்கங்க, அதெல்லாம் வந்து எந்த ஒரு மீம் ரெஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. நல்லா இருக்கு பாட்டு அந்த மாதிரி சொல்றேன். மீம் ரெஃபரன்ஸ் யூஸே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, பட் எல்லா பாட்டுக்கும் அதை வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லியோ பாட்டுல வந்து ஒன்று வரும், ஐம் ஸ்கேர்ட் ஆஃப் த வாய்ஸஸ்ன்றதெல்லாம் ஒரு மீம் வேர்டு தான், ஆனா அது அந்த இடத்துல செட் ஆச்சு. அதே மாதிரி வந்து வாட்ஸ் குக்கிங் மேனும் வந்து இதுதான். இந்த மாதிரி எல்லாமே செட் ஆகாது. பேடாஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் செட் ஆகல, டென்ஷியஸா இருந்தது. அட்லீஸ்ட் திஸ் இஸ் வாட் ஐ
ஃபீல் லைக் மீம் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால லிரிக்ஸ் ரொம்ப அடி வாங்குது. அதனால தான் பாட்டு அடி வாங்குது. மியூசிக்கை விட லிரிக்ஸ் தான் பிரச்சனையாக இருக்குது. JK says this without அதுதான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பாஸ்டர்ட். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? புள்ளேன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பேசும்போது சென்சார் பண்ணி பேசணும். யூ ஆர் நைஸ் பாய் பேசிக்கலி. அந்த போன அகமது மீரன் வீடியோவை பார்த்துட்டு சொல்றாங்க. நான் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி எதையுமே மீன் பண்ணி நான் சொல்றது கிடையாது. ஆக்சுவலா பாஸ்டர்டுக்கு இந்த வார்த்தை மீனிங்கும் வராது. அது ஏதோ கல்யாணம் ஆகாதவங்க இல்ல அதோட மீனிங் அதான். லிவின்ல இருக்கவங்களுக்கு கேம் ஆஃப் த்ரோன்லாம் பார்க்கலையா? பட் யாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஜான்சன் எதுக்குன்னு யூஸ் பண்றது இல்ல. அது ஸ்லாங் ஆயிருச்சு. பட் தென் அகைன் நான் வந்து அந்த ஒரு மீனிங்ல சொல்லல. மீன் பண்ணி அந்த வார்த்தையை மீன் பண்ணி நான் சொல்லல. யாருக்குமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் அப்படி சொல்லி இருக்க கூடாது. நம்ம எடிட்டர் தம்பி என்கிட்ட சொல்லல என்ன எலவும் தெரியல. ஆனா பட் ஸ்டில் நான் அந்த வீடியோ ஆக்சுவலி அங்க இருக்க பிரச்சனை என்னன்னா அவர் எல்லாரையும் பண்ணிட்டு இப்போ இவருக்கு இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அதே தான் அவர் மறுபடியும் திருப்பி பண்ணாரு. மச் வர்ஸ் 10 times worse. அதனாலதான் எல்லாரும் ட்ரிகர் ஆயிட்டாங்க. இன்டென்ஷன் தான் இங்க மேட்டர்ஸே தவிர இன்டென்ஷன் ஒன்னு இருக்கு. அது எப்படி சொல்றாங்கன்ற டோன் அதெல்லாம் ஒன்னு இருக்கு. நான் டிஃபெண்ட் பண்றதுக்கு சொல்லல. நான் சொன்னது அந்த வீடியோல சார்காஸ்டிக்கா தான் மீன் பண்ணி கிடையாது. யாரையும் மீன் பண்ணி கிடையாது. அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை நான் சொல்லிக்கிறேன். இப்பயும் சரி எப்பயும் சரி நான் வந்து அபியூஸ் வந்து பண்ணணுன்றது என்னோட இன்டென்ஷன் எப்பயுமே கிடையாது. நான் சார்காஸ்டிக்கா மீம் டெம்ப்ளேட் வச்சு சொன்னேனே தவிர அது மீன் பண்ணி நான் சொல்லலை. அதனால ஆடியன்ஸ்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நவ் ஐ கேன்ட் unsee this. கேம்பா ஆட் இன்னொரு ஆட் வந்திருக்கு. அதுல வந்து போட்டிருக்காங்க men for their dreams. பாத்தீங்களா சார் ரேசிங்காக எந்த அளவுக்கு போயிட்டாருன்னு. இப்படிதான் ரோஹித்தை பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்காக இவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் கேட்காம வேர்ல்டு கப் வாய்ப்பு பறிபோகும் போது வெயிட்ட குறைக்கிறான். நான் எகத்தால இருக்கணும் எனக்கு. கைஸ் இங்க பாருங்க JK டேக் பண்ணி என்ன சாவடிச்சிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அவனோட ஃபேஸ்ல ஃபேஸ் ஆப் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைச்சா ஏதோ துரந்தர் அந்த படத்துடைய இது. இன்னும் அந்த படம் ஒன்றும் பார்க்கல 2வும் பார்க்கல. அவ்வளோதான் நண்பர்கள். எல்லா மீமையும் பார்த்துட்டேன். மஜாவாக இருந்தது. எந்த ஒரு மீம் ட்ரெண்டும் எவ்வளோ ஃபன்னியாக எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததே இல்லை. புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது அண்ட் இஸ் ஆல்வேஸ் என்டர்டெய்னிங். இன்னும் எவ்வளோ தூரம் இந்த டெம்ப்ளேட் வந்து எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சந்தோஷமாக இருக்குது. ஓகே எனிவேஸ் நண்பர்களே, ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது இப்போ சார்பட்டா இது அந்த இதை மட்டும் வச்சு நானே ஒன்று பாட்டுலாம் பார்த்தேன். நிறைய பாட்டு தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்தா இப்போ டயலாக்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அதான் சொல்றேன்ல, ஒன்று ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே தூக்கிட்டு வந்து செஞ்சு வெறுப்பு வந்துடும். அது ஒரிஜினல் பார்த்தா கூட நம்மளுக்கு ஃபுல்லா அதோட நாமம் தான் வரும் ஆட்டோமேட்டிக்கா. வேற ஏதாவது மாத்துங்க, வேற ஏதாவது ஒரு படத்தோட பிடிச்சி மாத்துங்க. ஒரே இதே போட்டு அதான் அது நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போர் அடிச்சு போச்சுன்னா நிப்பாட்டிட்டு அப்புறம் புதுசா எது வருதோ அதை தூக்கி அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்